அதே நேரத்தில் நம்மளுடைய சகோதரி வந்து சர்ச்சைக்கு போய் அதிகமான ஊழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து கடவுளுடைய பிரார்த்தனை பண்ணி அவங்க கேட்டாங்க. அதனால் அன்பான வார்த்தைகளை வந்து வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி ஒரு பாடல் பாடி அவங்க வந்து இந்த முதியோரத்தில் ஆசீர்வாதமாக நடத்தணும் சொல்லி அன்பு வேண்டுகோளாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, சேனைகளின் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தர் நீர் பெரியவர் அப்பா, கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா, கர்த்தர் எங்கள் மேல அன்பு கொண்டிருக்கிற தேவன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஒத்தாசை இறங்கி வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தரே பரிசுத்தர் அப்பா. அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவின் குமாரனாகிய இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசப்பா அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இடத்துக்கு வர நீங்க உதவி செய்வதற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இங்க வந்து இந்த முதியவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க நீங்க உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ரெயின்போ ட்ரஸ்ட்ல வந்து இவர்களோடு கூட அப்பா நாங்கள் அப்பா கலந்து கொள்ள, பேச, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீங்க பாராட்டின அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா உலகிலேற பெற்ற ரத்தம் அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அப்பா, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவரே நீங்க அந்த கல்வாரியில கோரமாய் தொங்கின அந்த ரத்தத்தை அப்பா அப்பா இந்த எல்லையில நாங்க தெளித்து செபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாருக்குள்ளேயும் உங்க ரத்தம் அப்பா அப்ப அந்த சிலுவையின் ரத்தம் கடந்து வரட்டும் அப்பா. வியாதியின் கூறுகள் அப்பா எதுவாக இருந்தாலும், சமாதான குலைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா, இருதயத்துல பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா, சமாதானம் இல்லாம நான் இருக்கிறேன்னு நினைக்கிற எல்லாவற்றையும் அப்பா உங்க ரத்தம் அப்பா, அந்த விலையேற பெற்ற ரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இறங்கி ஒரு தேவ சமாதானத்தையும் அப்ப தேவ சுகத்தையும் கொடுக்கும்படிக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள்ள வாசம் பண்றீங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பும் வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த நாளிலும் கூட அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா அப்பா சோத்திரம் அப்பா, அந்த சந்தோகத்துக்கு அப்பா வருவதற்கான ஒரு வழி நீங்க தான் அறிகிற ஒரு அறிவை கொடுத்திருக்கோம்ப்பா. என்னனே சுரேஷனாவே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்ப அதற்காகவும் நன்றி அப்பா. நல்ல ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்க
அவங்க குடும்பத்தையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி செபிக்கிறோம் ஏசப்பா. அந்த குடும்பங்களை கலைக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது போல இந்த ட்ரஸ்டை நடத்துற அப்பா இவங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் உங்க கருத்துல தருகிறோம். ஒரு ஒத்தாசை அப்பா நல்ல ஒரு பணியை செய்கிறாங்கப்பா. ஒரு ஒத்தாசை இதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து நீங்க அந்த குடும்பத்துக்கு அந்த வழி அப்பா, அந்த வழியை அப்பா நீங்க தான்ப்பா. அந்த வழியாக நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஒரு ஹிந்து மார்க்கத்துல இருந்து நாங்களும் வந்தோம் அப்பா. ஆண்டவரே ஒரு உண்மையான தெய்வத்தை எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில நீங்க சுமந்து முடிச்சிட்டீங்கப்பா. அந்த உண்மையான தெய்வத்தை அப்பா நாங்க நோக்கி பார்த்து அநேகருக்கு உங்களை குறித்து சொல்ல அப்பா நீங்க எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கு இந்த பெரியவர் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அப்பா அந்த ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால, அவருடைய தழும்புகளினால அப்பா ஒரு மீட்பை கொடுத்திருங்க, ஒரு ஆத்தும மீட்பை கொடுத்திருங்க, ஒரு மீட்பை நீங்க கட்டளையிடுங்க அப்பா. அப்பா நீங்க அப்பா ஒவ்வொருத்தரையும் மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பரலோகத்திலிருந்து உங்களுடைய கரம் ஒவ்வொருவர் மேலேயும் ஆசீர்வாதமாக ஒவ்வொருவரையும் அப்பா அப்பா நீங்க உங்க நிறைவால அப்பா உங்களுடைய நிறைவால நீங்க நிரப்பி அனுப்புங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் உங்க கருத்துல தருகிறோம் அப்பா. பிள்ளைக்கு இன்றைக்கு அப்பா இங்க வந்து அப்பா பிள்ளைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட அனைவரே பிள்ளையும் பிரதாபை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவப்பா, ஈவப்பா. அதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. அங்க பாருங்க, அங்க பாருமா, அங்க பாரு. அது ஒருத்தர் வாங்கிக்கலாம். சரி வந்து நீங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. நாங்க இப்ப அவங்க உட்காந்துருவாங்க, நீங்க கொடுத்துருங்க. அந்த கூட இருக்கு பாட்டி எல்லாம் கொடுப்போம். உள்ள வருவாங்க மேம். நான் கொடுத்தேன். சரியா உங்க கல்யாணம் இந்த ஆளுநர் இருக்க வருவாங்க. கோவில் சரி சரி. Okay.